பிள்ளையார் சதுர்த்திக்கு ஈஸியாக ஒரு நைவேத்தியம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு கட்டியான அவல் வேணும். அவலை ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின அவலை தண்ணியெல்லாம் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதோட வெல்லம், துருவின தேங்காய், ஏலக்காய் பொடி இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணாக்கா மேவா ரெடி. இது நார்மலாக பிள்ளையார் சதுர்த்தி விசர்ஜனம் அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கும் இதை பண்ணி நைவேத்தியம் காமிக்கலாம். பிள்ளையாருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் பண்ணிடலாம். வெல்லம் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சம் துருவின ஃப்ரெஷ் கோகோனட் போட்டுக்கலாம். ஏலக்காய் தோல் எல்லாத்தையும் சேர்த்து வெல்லம் அவங்கவங்க ருசிக்கேற்ப போட்டுக்கலாம். ஒன்றும் கணக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப இனிப்பு வேணுங்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும்.